Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இது வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல தான் கொடுத்திருக்கோம். கொஞ்சம் ஃபுல் ஸ்கிரீன்ல பாருங்க, ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சோ நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் செஷன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட்லயாவது வீடியோ போடணும்ங்கிறதுக்காக நான் இத எடுத்துர்க்கேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல்லா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மேட்ச் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் T20 மேட்ச். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. அதில் வந்து ODI அண்ட் T20 தொடர் வந்து விளையாட போகிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் T20 மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரிவ்யூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் XL11 ஆப். ஸோ இந்த XL11 ஆப்பில் ஜாயின் பண்ணலனாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப். மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுலேயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை உங்களால் சேவ் பண்ண முடியும். ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி இருக்குது, லோ காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய டெபாசிட்டுக்கு 100% போனஸ் தராங்க. தென் அது மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டுக்கான ஆஃபர்ஸ் நிறைய வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 10th ஆகஸ்ட் மதியம் 2:45 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் டார்வினில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த டார்வினோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிட்ச் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க. ஆவரேஜ் ஸ்கோரே 165 சொல்லியிருக்காங்க. இந்த வென்யூவில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 175லேருந்து ஒரு 180 ரன்ஸ் வரைக்குமே போக சான்சஸ் இருக்குது. ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக தான் இருக்க போகுது இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஒரு 175லேருந்து ஒரு 180 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே போத் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிட்ச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் ரெக்கார்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 170 கடைசியாக நடந்த ஒரு 5 T20ல் 170ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோராக இருக்குது. மொத்தம் 57 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 30 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 27 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவல் சப்போர்ட் தான் பண்ணியிருக்கு போத் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின்னர் ரெண்டு பேருக்குமே. கடைசி 5 வருஷத்தில் ஒரு 7 முறை ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதில் ஆஸ்திரேலியா தான் வந்து பார்த்தீங்கன்னா 6 முறை வின் பண்ணி கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்பர் ஹேண்டாக இருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பார்ப்போம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் அண்ட் மிச் மார்ஷ் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போகிறாரு. அடுத்ததாக கேமரான் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல், டிம் டேவிட், மிச்சு ஓவன், பென் டார்சிஸ், ஜெஸ் ஹாசில்வுட், நாதன் நெல்லிஸ் அண்ட் ஆடம் ஜாம்பா. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டரிஸ் அண்ட் ரிக்கல்டன் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரியான் ரிக்கல்டன் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போகிறாரு. அடுத்ததாக வேண்டர் டோசன், ஐடன் மார்க்ராம், திஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் டுவால் பிரேவிஸ், ஜார்ஜ் லிண்டே, கார்பின் போஷ், கசிசோ ரபாடா, லுங்கி இங்கிடி அண்ட் நான்ட்ரே பர்கர். ஸோ இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் யார் யாருக்கு என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸில் பால் பண்ணக்கூடியவங்க. ஸோ ஃபஸ்ட்டு பால் பண்ண போகிறாங்கன்னா டெத் ஓவர்ஸில் யார் பால் பண்ணணும் அப்படின்னா லுங்கி இங்கிடி அண்ட் கார்பின் போஷ். இந்த ரெண்டு பேரும் தான் அந்த 19வது ஓவரும் அந்த 20வது ஓவர் இந்த ரெண்டு பேரும் தான் வந்து பால் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுப்பதற்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பால் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேருமே உங்கள் டீமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரபாடாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பால் பண்ணும்போது ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பார். ஸோ செகண்டாக பால் பண்ணும்போது அந்த ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டாக மாற சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ கசிசோ ரபாடாவுக்கு போத் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவாங்க. அதே மாதிரி நான்ட்ரே பர்கர் இந்த மேட்சோட ஒரு பிக் டிஃபரன்ஷியல் லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் மிச் மார்ஷ் அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ், கேமரான் கிரீன், மேக்ஸ்வெல், டிம் டேவிட், மிச்சு ஓவன் கிட்டத்தட்ட டாப் 7 பேர்த்தில் 6 பேர் வந்து ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கிறதுனால ஸோ நான்ட்ரே பர்கரோட ஓவர் ரொம்ப 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 குரூஷியலாக இருக்க போகுது. போத் இன்னிங்ஸ்லையுமே ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஜார்ஜ் லிண்டேவும் அதே மாதிரி தான். ஸோ ஆனால் ஜார்ஜ் லிண்டேவை பொறுத்த வரைக்கும் செகண்டாக பால் பண்ணும்போது மேபி வந்து மினிமம் ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டாக கூட மாறும். ஸோ ஃபஸ்ட்டு பால் பண்ணும்போது ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க இங்கே வந்து இருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெருசாக வந்து டர்ன் இருக்காது. கொஞ்சம் யூஸ்டு பிச் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்கும். தென் இப்போ பேட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லி வந்தோம் அப்படின்னா பிரிட்டேரியஸ் அண்ட் ரியான் ரிக்கல்டன் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதில் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கேட்டகரி பிளேயர். வெரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடியவங்க. இதில் டபுள் ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ளவங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கல்டன் தான் அந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ். இந்த
குறிப்பாக வந்து ஆஸ்திரேலியா கண்டிஷன்ஸில் எல்லாமே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஆகி விக்கெட் கீப்பர்கிட்ட கேட்ச் போகலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுப்பார் விக்கெட் கீப்பர் மூலியமாகவே. தென் அவர் ஆடக்கூடிய அந்த ஒரு 25 ரன் கிட்டத்தட்ட ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு அதிகம் ரியான் டிக்கில்டனுக்கு. லூயிஸ் பிரிட்டேரியஸ், ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டுங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தவே பயங்கரமான ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடிட்டு இருக்கார். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பட் இவருக்கு எகைன்ஸ்டா யார் பவுல் பண்ண போறா பவர் பிளேலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஹேசில்வுட்டோட அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்டு ஸ்விங்கு இதில் லூயிஸ் பிரிட்டேரியஸ்க்கு இயர்லியராகவே விக்கெட் விழ சான்சஸ் இருக்கும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டில் ஹேசில்வுட் இருந்து பிரிட்டேரியஸ்க்கு இருக்க போகுது. அது இல்லாமல் குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எகைன்ஸ்டாக ஜாஸ் ஹேசில்வுட் ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணிடுவார். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 ரன் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்க போகுது பிரிட்டேரியஸ்க்கு. வேண்டர் டூசன் ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக ஹெட்வர்ட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வேண்டர் டூசனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டச், நல்ல ஃபார்மில் வேறு இருக்கார். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை இவர் ஃபீல்டிங் பண்ணுறாரு. ஸோ 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது. வேண்டர் டூசனை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஐடன் மக்ரம், ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6th பவுலிங் ஆப்ஷன்ஸ்க்கு அவர் தான் இருக்கார். மேபி ஒரு கொஞ்சம் ஒரு 7 ஓவருக்கு வரைக்குமே டிராவிஸ் ஹெட் பேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா மேபி ஒரு ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். ஐடன் மக்ரமை பொறுத்த வரைக்கும் இந்த 6th பவுலிங் ஆப்ஷனாக அவர் இருக்கிறதுனால ஒரு ஸ்லைட்லி ஒரு அட்வான்டேஜ் டபுள் ஆப்ஷன்ஸில் மேபி டிராவிஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு 7 or 8 ஓவர் வரைக்குமே டிராவிஸ் ஹெட் ஆடுறாருன்னா அந்த சமயத்தில் ஐடன் மக்ரமுக்கு ஒரு 1 or 2 ஓவர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஐடன் மக்ரம் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. குறிப்பாக பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது வேணால் நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாங்க. ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் தான். ஸ்பின்னரில் கொஞ்சம் வீக்காக இருக்காருங்க. குறிப்பாக லெக் ஸ்பின்னில் அதில் ஆடம் சாம்பா ரொம்பவே சூப்பராக போடுவார். இவருக்கு எகென்ஸ்டாக நல்ல ஒரு ரெக்கார்டும் வச்சிருக்காரு ஆடம் சாம்பா. ஸோ ஆடம் சாம்பா விஸ் ஐடன் மக்ரம் இவங்க 2 பேத்துக்குள்ள கண்டிப்பாக ஒரு பேட்டில் வந்து இருக்குது. அதே மாதிரி த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் டுவால் பிரேவிஸ் ஃபின்ச்சீட்டுருங்க 2 பேர்த்தோட ரீசன்ட் ஃபார்முமே பயங்கரமாக இருக்குது. அதில் குறிப்பாக டுவால் பிரேவிஸோட ஃபார்ம் குயிக் ஃபயர் நாக் ஒரு 15 பால் உள்ளே இருந்துட்டாருனாவே அதை கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 ரன்னாவே மாற்றிடுறாரு. வெறும் பவுண்டரிஸில் ட்ரீட் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு ஒரு பவர் ஹிட் எபிலிட்டியை வந்து வச்சுருக்காரு. இவருக்கு மைனஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு மிஸ் டைமிங் மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்சஸ் இல்லை வேரியேஷன்ஸ் போடக்கூடியவங்களில் யாராக இருக்காங்கன்னா இந்த பென் டார்சியஸ் அவர் வந்து ஏன்னா இப்போது கண்டிப்பாக வந்து டுவால் பிரேவிஸ் இருக்கும்போது அந்த பென் டார்சியஸ் வந்து கண்டிப்பாக பவுல் பண்ண வந்துடுவார். அந்த சமயத்தில் பென் டார்சியஸோட அந்த ஸ்விங்கு அந்த அது இல்லாமல் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அவர் கொஞ்சம் நல்லா ஸ்விங் போடுவார். வேரியேஷன்ஸ் அவருக்கு நிறையவே இருக்கும். ஸ்லோவர் பவுன்சஸ் நிறையா போடுவாருங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ் டைம் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது டுவால் பிரேவிஸ்ட்டே. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 ரன்லேருந்து ஒரு 25 ரன் ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடுவார். அது அப்படியே த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஃபேண்டஸ் டீமில் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்பின்னர்ஸை ரொம்பவே சூப்பராக ஆடிடுவார். தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் லாங் ஆஃபில் இருக்கும். தென் கடைசி கட்டத்தில் வந்து நல்லாவே குயிக் ஃபயர் நாக் வந்து ஆடிடுவார். ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரியான் டிக்கில்டன் டபுள் ஆப்ஷன், வேண்டர் டூசன் ஹெட்வர்ட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் பேட்டிங் ஃபஸ்ட் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க. டுவால் பிரேவிஸ் பேட்டிங் செகண்ட் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜார்ஜ் லிண்டே செகண்டாக பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். கார்பின் போஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது டெத் ஓவர், ஸோ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். கசிசோ ரபாடா செகண்டாக பவுல் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பார். லுங்கி இங்கிடி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது அந்த டெத் ஓவரில் கார்பின் போஸும் லுங்கி இங்கிடி பவுல் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது 2 விக்கெட்டும் செகண்டாக பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பார். நான்ட்ரே பர்கர் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார். போத் இன்னிங்ஸ்லையுமே 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான சான்சஸ் அவருக்கு ரொம்ப அதிகம். ரோ பர்சன்டேஜாகவும் இருப்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் லைக் டிராவிஸ் ஹெட் அண்ட் மிச்சு மார்ஷ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே அவங்களோட ஃபார்ம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து அக்ரெசிவாக ஆடக்கூடியவங்க 2 பேருமே. ஸோ இதில் குறிப்பாக 2 பேருக்குமே அட்வான்டேஜஸ் எதாவது இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா லாட் ஆஃப் ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. தென் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. இப்போ ஆடம் சாம்பா, நாதன் எல்லிஸ், ஜாஸ் ஹேசில்வுட், பென் டார்சியஸ் 4 ப்ராப்பர் மெயின் பவுலர். மிச்சு ஓவன் இருக்காரு, கிளென் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், இப்படி 3 பார்ட் டைம் பவுலர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு 3 பேர் எக்ஸ்ட்ராவே இருக்காங்க. ஸோ இதில் ஓவர்ஸ் எந்த மாதிரி பிரியும் அப்படின்னா பென் டார்சியஸ் மினிமம் 3 மேக்ஸிமம் அவரோட 4 ஓவர். நாதன் எல்லிஸ் கண்டிப்பாக 3 ஓவர் தான். ஆடம் சாம்பா 4 ஓவர், ஜாஸ் ஹேசில்வுட் 4 ஓவர், கேமரான் கிரீன் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். 2 லெஃப்டிஸ் அட்டன் டைமில் கிரீஸ்குள்ளே இருக்கிற சமயம், அதாவது ரியான் டிக்கில்டன், பிரிட்டேரியஸ் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டருங்கிறதுனால கிளென் மேக்ஸ்வெல்ட்ட ஒரு 2 ஓவர் குறிப்பாக பவர் பிளேலேயே முதல் ஓவரே கூட
கிளைன் மேக்ஸ்வெல்லை வச்சு ஸ்டார்ட் பண்ண சான்சஸ் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி மிச்சு ஓவனுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கிளைன் மேக்ஸ்வெல்லிருந்து ஒரு 2 ஓவரும், கேமரான் கிரீன் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர், தென் ஜாஸ் ஹேசல்வுட் 4 ஓவர், நாதன் எல்லிஸ் மினிமம் 3 மேக்ஸிமம் 4, ஆடம் ஜம்பா அவரோட 4 ஓவர், பென் டார்சிஸ் 3 ஓவர். இந்த காம்பினேஷன்ஸில் தாங்க போவாங்க. இதில் டெத் ஓவரில் யார் பவுல் பண்ணுவான்னா பென் டார்சிஸும் நாதன் எல்லிஸும் தான். இவங்க 2 பேருமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணும்போது 2 விக்கெட்டும் எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் செகண்டாக பவுல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. ஆடம் ஜம்பா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஸ்பின்னில் வீக்கு, குறிப்பாக லெக் ஸ்பின்னில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் போத் இன்னிங்ஸ்லுமே அவருக்கு இருக்குது. பேட்டிங் ஆப்ஷன்ஸில் வந்து அப்படின்னா டிராவிசன், மிச்சு மார்ஸ் 2 பேருமே ஒரு அக்ரெசிவாக ஆடக்கூடியவங்க. இதில் இன்சில் த்ரெட்டாக வந்து இருக்க போகிறது என்ன, நான்ட்ரே பர்கட் இருந்து ஒரு மிச்சு மார்ஸுக்கு ஒரு மேபி ஒரு சின்ன ஒரு த்ரெட் இருக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் செம்மையாக இருக்குங்க. குறிப்பாக ஐபிஎல்லிருந்தே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே மிச்சு மார்ஸோட ஃபார்ம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பயங்கர அக்ரெசிவாக ஆடிட்டுருக்காரு. வெறும் 10 பால் உள்ள நின்ட்டார்னாவே அதை வந்து ஒரு 25லேருந்து 30 ரன்னாக மாற்றிடுறாரு. வெறும் பவுண்ட்ரிஸில் மட்டும்தான் ட்ரீட் பண்ணுறாரு. வெறும் ஃபஸ்ட்டு பாலே கூட 6லேருந்து ஆரம்பிக்கிறாரு. அந்தளவுக்கு ஒரு அக்ரெசிவ் T20 பிளேயராக வந்து இருக்கார் மிச்சு மார்ஸை பொறுத்த வரைக்கும். டிராவிஸ் ஹெட்டுக்கு அவர் லெஃப்ட் ஹேண்டர், பட் ஆனால் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட தான் நிறைய முறை அவரோட விக்கெட்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நிறைய முறை அசதீப் சிங் அவர் விக்கெட் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரை வந்து ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. நான்ட்ரே பர்கர் இன்சிலாக பவர் பிளேலேயே பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கசிசோ ரபாடா வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப சூப்பராக, நாட் ஓன்லி டிராவிஸ் ஹெட், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவே ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணுவார். நம்ம ரபாடாவை பொறுத்த வரைக்கும் இன்சிலாவே ஒரு த்ரெட் வந்து நான்ட்ரே பர்கர் அண்ட் ரபாடா 2 பேர்த்துக்கிட்ட இருந்துமே டிராவிஸ் ஹெட்டுக்கு இருக்குது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20லேருந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாங்க வாய்ப்பு இருக்கும். செகண்டாக பேட் பண்ணுறாருன்னா அது 35 ரன்னாக மாறும். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் கொண்டு போவாங்க. தென் மிச்சு மார்ஸ்கிட்ட இருந்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். ஜாஸ் இங்கிலீஷ் ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட ரிஸ்க்கான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் மூலியமாகவே அவருக்கு கண்டிப்பாக 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இவர் இதில் தான் வீக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. மிஸ் டைம் ஏதாவதுனா மட்டும்தான் அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு இருக்காரு. அதர்வைஸ் ஜாஸ் இங்கிலீஷ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக வந்து இருக்காரு. பேட்டிங்கில் வந்து மினிமம் வந்து ஒரு 35லேருந்து 50 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். கேமரான் கிரீன் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண போகிறாரு. 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு சான்சஸ். தென் பேட்டிங்களோட ரீசன்ட் ஃபார்ம் செம்மையாக இருக்குதுங்க. குறிப்பாக பேட்டிங்லாம் ஃபஸ்ட்டு பண்ணுறாருன்னா அவருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு டீம்லேயாவது ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்துக்கோங்க. ஒரு நல்ல டச், நல்ல ஃபார்மில் இருக்கார் கேமரான் கிரீனை பொறுத்த வரைக்கும். கிளைன் மேக்ஸ்வெல் மிஸ் அண்ட் ஹிட் டைப் பிளேயருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெரி ஃபஸ்ட் பால்லேருந்தே அடிக்க போவார். அது 10 ரன்லேயே கூட எர்லியராக விக்கெட் விடலாம். அந்த மாதிரியான ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் பிளேயர் தான் கிளைன் மேக்ஸ்வெல். ஆனால் ஆப்போனன்ட் டீமில் 2 லெஃப்டிஸ் கிரீஸ்குள்ளே இருக்க போகிறாங்க. பவர் பிளேயில் ஓப்பன் வர போகிறாங்க. அப்படிங்கிறப்போ பவர் பிளேலேயே 2 ஓவர் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். அதில் அந்த அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட்டுக்கு 30 ஃபேண்டசி பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட், பேட்டிங்கில் அவர் வந்து அடிக்கக்கூடிய 10 ரன்னுக்கு ஒரு 15 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடாக வர வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகங்கிறதுனால நான் வந்து ஒரு 60% ஆஃப் டீம்ஸில் அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 40% ஆஃப் டீமில் அவரை மிஸ் பண்ணிவிட்டு கொண்டு போங்க. டிம் டேவிட் அவரோட டவுன் கடைசி 3 ஓவர் 4 ஓவருக்கு தான் இறக்கி விடுவாங்க. வந்து ஒரு 15-20 ரன் குயிக்காக ஆடுவார். ஃபேண்டசி டீமில் அது பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஏதாவது ஒரு மேட்ச் தான் டாப் ஆர்டரில் டோட்டலாக ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் கொலாப்ஸ் ஆகும். அதில் வந்து டிம் டேவிட் வந்து ஒரு 35 ரன் அடித்து ஃபேண்டசி டீமில் வருவார். 10ல் ஒரு மேட்ச் அது நடக்குங்க. அதர்வைஸ் நியூட்ரலான டீம்லாம் வந்து டிம் டேவிட் வந்து நமக்கு தேவைப்படாது. மிச்சு ஓவன் இப்போது சம்டைம்ஸ் என்ன நடக்குதுன்னா இவருக்கு 1 or 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆனால் மட்டும் டாப் ஆர்டரில் இருக்கிற விக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 5 விக்கெட் 6 விக்கெட் வந்து ஒரு 60 ரன் ஒரு 70 ரன்லேயே இப்படி கொலாப்ஸ் ஆகி நிற்கிதுன்னா மிச்சு ஓவனுக்கு ஒரு ஓவர் கொடுத்து பார்க்குறாங்க. அவர் ஓவர் பண்ணுறாரா இல்லை பவுலிங் மார்க் பண்ணுறாராங்கிறத டாஸ் போட்டதுக்கும் ஆஃப்டர் த டாஸ் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அவர் பவுலிங் மார்க் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிடலாம். இருந்தாலும் அவரோட டவுன் ரொம்ப கீழே வருது. அஃபிஷியல் லைனப்ஸில் பேட்டிங் ஆர்டரை பொறுத்து சப்போஸ் கேமரான் கிரீனை கீழே இறக்கிட்டு மிச்சு ஓவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு கொண்டு வராங்கன்னா மிச்சு ஓவன் அப்போ இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். ஸோ அஃபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை நான் கண்டிப்பாக குரூப்பில் மென்ஷன் பண்ணுறேன். குரூப்பில் நான் போடும் போது கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவரோட டவுன் கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு மேலே வருது, கேமரான் கிரீன் இடத்துக்கு மிச்சு ஓவன் வராருன்னா அப்படியே கேமரான் கிரீனுக்கு என்ன ஆப்ஷனோ அதே ஆப்ஷன் தான் மிச்சு ஓவனுக்கும் ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணலாம். சப்போஸ் அவர் இந்த டவுனுக்கு தான் வராரு அப்படின்னா நியூட்ரலான டவுனுக்கு தான் வராருன்னா அவர் வந்து நீங்கள் 50-50 ஆப்ஷன் ஆர் நீங்கள் 70-30 ரேஷியோவில் கூட ட்ரை பண்ணலாம். ஒரு 10 டீம் போகிறீங்கன்னா ஒரு 7 டீமில் மிஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டீமில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
சரி ஓகே. இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர்னு பார்த்தீங்கன்னா மிச்சி மார்ஸ் 1, ஜாஸ் இங்கிலீஷ் 2, கேமரான் கிரீன் 3, ஹேசில்வுட் 4, நாதன் எல்லிஸ் 5, பென் டார்சிஸ் 6, ஆடம் சம்பா 7. இந்த 7 பேரும் ஆஸ்திரேலியன் டீமில் இருந்தும். தென் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து ரியான் டிக்கில்டன் 1, வெண்டர்டசன் 2, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் 3, லுங்கி இங்கிடி 4, நாண்ட்ரே பர்கர் 5, ரபாடா 6. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கார்பின் போஸும், செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்கன்னா ஜார்ஜ் லெண்டே. இவங்க வந்து 7வது ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த 14 பிளேயர்லேருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டஸ் டீமில் வந்துட்டால் கூட நீங்கள் போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான டீம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் லுங்கி இங்கிடி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாண்ட்ரே பர்கருக்கு ரொம்ப ரிஸ்க்காக ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணுங்கள். மேபி 2ங்கிறது 3 விக்கெட்டாக கூட எடுக்கலாம். மிச்சி மார்ஸ் அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டீம்லேயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்கள். ஜாஸ் இங்கிலீஷ் as usual நான் சொன்னேன், பேட்டிங் ஃபஸ்ட்டுனா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். கேமரான் கிரீன் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் அப்படிங்கிறதுனால ஒரு விக்கெட். தென் பேட்டிங்கில் வந்து ஒரு 30 ரன் அப்படிங்கிறப்போ அவருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். பவுலிங் ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடம் சம்பா செகண்டாக பவுல் பண்ணும்போது அவருக்கு கண்டிப்பாக ஒரு டீம்லேயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். பென் டார்சியஸ் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டீம்லேயாவது ஒரு கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.